வகைகள் முன்னணி கம்பெனிகளான கழிச்சல்ல போனவனுங்க இவ்வளவு குவியெல்லாம் வச்சிருப்பாங்க. மழை வேற வந்து தொலைஞ்சிருச்சு. நாளைக்கு எத்தனை பேர் தண்டவாளத்து பக்கம் தட்ட போறாங்களோ தெரியல. என்ன வயிற்ற கலக்குது? ஓ பசியா? சரி ஹோட்டல் கடையை பார்ப்போம். டுபாக்கூர் டுமுக்குட்டக்கா ஹோட்டலா? அது என்ன டுபாக்கூர் டுமுக்குட்டக்கா? டுபாக்கூர் ஓகே, டுமுக்குட்டக்கானா என்ன அர்த்தம்டா? வர வர பிறந்த பிள்ளையிலேருந்து பெரிய பில்டிங் வரைக்கும் பேர் வைக்காங்க. ஆனால் பேரும் புரிய மாட்டேங்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்கி. நமக்கு தான் புரிய மாட்டேங்க, என்ன புரியாமல் பேர் வைக்காங்களா? சரி எதாக இருந்தா என்ன, பயிற்சி வயிற்ற கிள்ளுது. உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம், ஹோட்டலுக்கு போவோம். என்ன கடைக்குள்ள ஒருத்தனையுமே காணும்? ஏடா கடைக்குள்ள இருந்து வருவான்னு பார்த்தா கவட்டக்குள்ள இருந்து வர. அண்ணே எங்க இருந்து வந்தா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணும்? என்னடா இருக்கு உங்களுக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏண்டா ஒரு ஹோட்டல்ல என்ன இருக்குன்னு சொல்றது தான்டா வழக்கம். அது மற்ற ஹோட்டல்ல, நம்ம ஹோட்டல்ல வழக்கத்துக்கு மாறாதான் இருக்கும். வழக்கத்துக்கு மாறா இருக்குமா? ஆமா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ 2 ஸ்பெஷல் தோசை பார்சல் பண்ணு. அப்படியா? டேய் தம்பி, அண்ணனுக்கு 2 ஸ்பெஷல் தோசை ஊத்து. அட நாரப்பல. டேய் இங்க வா, தள்ளி போடா. அட என்னடா? ஆமா, அந்த தோசையை யார் எனக்கு கட்டி கொடுக்க போறான்? நான் தானே, என் கையால உங்களுக்கு மடிச்சு கொடுக்குறேன். எனக்கு தோசை வேண்டாம். ஏன்னு? வேண்டாம்டா. அண்ணே சொல்லிட்டு தோசை மடிச்சு தரேன். டேய் எவனா திங்க? மணப்பல, அரியப்பல, முட்டாப்பல. நீ சொரிஞ்சு சொரிஞ்சு கொடுப்ப, அதை நான் திங்கிறேன். கண்ட இடத்துல கையை விட்டு சொரியுத, அதை நான் வாங்கி திரும்பினா என்ன ஆகும்? அண்ணே ஏதோ ஒரு பழக்க தோசையில் அப்படி வந்துருச்சுனே. இப்போ வந்துடுறேன் கையை கழுவிட்டு. பழக்க தோசத்திலையா? அப்ப இதே சோழியாத்தான் அலைவியா நீ? நல்ல வேலை பார்த்த இல்ல, தின்றுந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு சுத்தவத்த வேண்டாம் ஹோட்டல்ல. இங்க பாருங்க, கையை நல்லா போட்டு கழுவியாச்சு. அதுக்கு இப்போ தோசையை மடிச்சிடட்டுமா? வேண்டாம் எனக்கு. ஏன்னு? தோசை சாப்பிட்ற ஆசையே போச்சுடா எனக்கு. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்க. வீட்டில் பழைய சோறு இருக்கு, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ என்ன பண்ணுற, ஒரு 2 ஆம்லேட்டு நல்லா வெங்காயம் அதிகமாக போட்டு அப்படியே மிளகு பொடியை தூவி எடுத்துட்டு வா. டே 2 ஆம்லேட்டு மிளகா பொடியை போட்டு தூவு. மிளகா பொடி தூவியா? நாரப்பழம் மிளகு பொடி தூவின்னு சொன்னால் மிளகா பொடின்ட்டு போகிறான். ஆகா, ஒரு விசித்திரமையாக இருக்குது ஹோட்டலு. ஆம்லேட் ரெடினே. அதுக்கு ஏன்டா வாயோட வாயை வந்து வச்சு விட்டு போகிறேன்? ஓகே, எவ்வளவு? 500 ரூபா தானே? 500? ஆனால் அநியாயம் முடிச்சவனே. ஏண்டா ஒரு ஆம்லேட்டு 20 ரூபா, 2 ஆம்லேட்டு 40 ரூபா வரும், கூடுனா 50 ரூபா வரும். அது என்ன 500 ரூபா? அண்ணே அது மற்ற கடையிலண்ணே, நம்ம கடையில் வழக்கத்து மாறாதான் இருக்கும். ஏண்டா அங்கேயும் முட்டையில தான் ஆம்லேட் போடுறாங்க, இங்கேயும் முட்டையில தான் ஆம்லேட் போடுறாங்க. அப்புறம் என்னடா? நீ அவங்களுக்குலாம் முட்டையோட அருமை பெருமை தெரியாது. எனக்கு முட்டையோட அருமை பெருமை தெரிஞ்சதுனால 500 ரூபானே. முட்டைக்கு என்னடா இருக்கு அருமை பெருமை? எருமை. ஆமாண்ணே, முட்டைக்கு என்ன அருமை பெருமை இருக்கு? எருமை. இங்க பாருங்க, ஒழுங்கா 500 ரூபா கொடுத்துருங்க. டேய் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேல்ல, முட்டைக்கு என்ன அருமை பெருமை இருக்குன்னு கேட்டேன். இப்போ இந்த முட்டை வந்து மற்றவங்களுக்கு அருமை பெருமை தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ இந்த முட்டையை உங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 2 முட்டையை கொண்டு போய் கோழிக்கு அடியில் வைப்பேன். கோழிக்கு அடியில் வைப்பேன். அடியில் வச்சிருக்கியா? அது 2 குஞ்சு வந்து 2 கோழி ஆகும். அது 100 முட்டையா போட்டு பல முட்டைகள் பெருகும். பல முட்டைகள் பெருகி பல 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 ஆயிரமா போய் கோழி பண்ணையே உருவாயிரும்னே. கோழி பண்ணையா உருவாகிறத அழிச்சு உங்களுக்கு ஒரு ஆம்லேட்டா போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க ஒரு 500 ரூபா கொடுக்க யோசனை பண்ணி பாருங்க. காசை கறக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டான்டா. பிட்ட பூரா என்கிட்ட பூரா. ஏன்டா கோழி பண்ணி அழிச்சாடா எனக்கு கொடுத்துருக்கேன்? நானும் பீரோல் நிறையா பிட்டு வச்சிருக்கோம்டா, எடுத்து விடுறேன் பாரு. தம்பி யோசனையில் இருக்கியா? நீங்க சொல்ற உண்மைதான். 2 குஞ்சியை அப்படியே குஞ்சியா 2 முட்டையை குஞ்சியா ஆக்குனா அது கோழி பண்ணையா மாறும். அதை அழிச்சு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 500 ரூபா கொடுக்க தப்பே இல்லை. அப்படியா? 500 ரூபா கொடுக்குறேன். இதை வச்சுக்கோங்க, இது 1000 ரூபா. 500 ரூபா போக மிச்சம் 500 ரூபா கொடுங்க. என்னது இது? கொட்டை. யார் கொட்டை? டேய் என்ன கொட்டைனா? புளியம் கொட்டடா. ஆமா, இந்த புளியங்கொட்டைக்கு எந்த ஊர்ல 1000 ரூபா? எந்த ஊர்ல ஆம்லேட்டுக்கு 500 ரூபாயா? அந்த ஊர்ல தான்டா புளியங்கொட்டைக்கு 1000 ரூபாய். என் புண்ணாக்கு கொடுத்துருக்கனே. டேய் புளியங்கொட்டையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? டேய் தெரியாது. எந்த சோறு பொங்கினாலும் ஒரு நாள்ல கெட்டு போகும்டா.
புளி சோறு பொங்கினேன்னா 3 நாள் ஆனாலும் முழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது என் முண்டம். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது உடம்பு ஒழிச்சிங்கன்னா புளியை இலையை பிடுங்கி அப்படியே அரைச்சி மேலே தடவினா உடம்பு ஒலினா போகும்னு யூடியூப்பில் கட்டப்படா. எவனாவது விஷத்தை குடிச்சிட்டாங்கன்னா புளியை கரைச்சி வாய்க்குள்ளே ஊற்றி விஷத்தை போல வெளியே எடுத்துருவாங்கடா. அப்பேற்பட்ட பெருமையானது அந்த புளி. இந்த புளியை முட்டையை கொண்டு நீ நட்டு வச்சேன்னா அது முளையிட்டு, அது கிளையிட்டு, அது இலையிட்டு, அது செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்ச்சி முழுங்கும்டா. அந்த புளியை மரத்தெல்லாம் நீ எடுத்து விற்றேன்னா பல ஆயிரங்களுக்கு போகும்டா. அந்த கொட்டையை பூரா விதைச்சேன்னா அது தோப்பாக மாறும்டா. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த புளிய மரத்தெல்லாம் எடுத்து வித்துட்டு புளிய முட்டையெல்லாம் விதைச்சேன்னா அது புளியங்காடாக மாறும்டா. ஒரு புளியங்காட்டையே அழிச்சு உனக்கு ஒரு கொட்டையாக கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க மாட்டேன் நீ? அண்ணே நல்லா கேட்டுக்கோங்கண்ணே. அண்ணே நான் டுபாக்கூர் டுமுக்கிட்ட காண்டாம், நீங்க டுபாக்கூர் டுமுக்கிட்ட காண்டா இருக்கீங்க. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டானே. நீ 40 ரூபாயை கொடுத்துருங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுங்க, கொடுத்து ஆகணும். கொடுக்க முடியாடா. கொடுங்க. இங்கே பார், வீணா என் பொம்மைக்கு வேலை கொடுத்துறாத. என்னென்ன பொம்மைக்கு மேனுக்கிட்டே இங்க பாருங்க. நான் ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னாடி பொம்மை வியாபாரம் தான் பார்த்தேன். அதுக்கு இப்ப கூட தூங்கல கரடி பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தான் படுப்பேன். சும்மா பொம்மைக்க மாட்டேன். கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறியா? டேய், பொம்மைங்கிறது ஒரு அடமொழிடா. அதை மறைமுகமாக சொல்றது. அதுக்காண்டி நீ பொம்மை நான் நினப்ப. நான் சொன்ன பொம்மை அது இல்லடா. இதாண்டா பொம்மை. அப்படி கத்தாம காசை கொடுத்துட்டேன்னா கொடுக்கலன்னா குத்திடுவேன். குத்தி அது யாருக்கிட்ட நீ ஆம்பளைட்டெல்லாம் நசிக்கிட்டியடா. சரி வேண்டாம், இந்த 500 ரூபாய் வச்சு பார்த்துக்கிடுவோம். அப்புறம் அம்மா ஆத்திய நானே கழுத்தில் வச்சிட்டேனே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நம்ம இவனை ஏமாத்தான்னு பார்த்தா இவன் நம்மளை ஏமாத்திட்டானே. தலைவர் சொன்ன மாதிரி உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைத்து வாழ்ந்திடார்.